ஓம் சாந்தி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கர்மா. அது கர்ம கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து தலைவிதி அப்படின்னு ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வந்து கர்ம கணக்கு, இது என்ன என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த கர்மா இதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் என்ன, ஆன்மீகம் அர்த்தம் என்ன, கர்ம கணக்கு இல்லை கர்மம்ன்றது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது டீப் ஃபிலாசபி ஆஃப் கர்மா அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ ஆனால் கர்மா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்மா என்றால் ஒரு காரியம், அதாவது ஆக்ஷன். நான் எப்பெல்லாம் காரியம் செய்கிறேனோ அப்பெல்லாம் அது கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது கர்மா வந்து ஒரு அக்கௌண்ட் மாதிரி வச்சுப்போமே. நம்ம செய்யக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸ், நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியமும் ஒரு அக்கௌண்ட்டில் போய் சேருது. அது நல்ல கர்மம் செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய கிரெடிட் அக்கௌண்ட்டில் போகுது. கெட்ட கர்மம் செய்யும் போது நம்ம டெபிட்டில் போகுது. அது ரெண்டு அக்கௌண்ட், பாசிட்டிவ் அக்கௌண்ட், நெகட்டிவ் அக்கௌண்ட். அது நம்மளுடைய கிரெடிட் டெபிட் மாதிரி. நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும், நல்ல காரியங்கள் வந்து பாசிட்டிவ் அக்கௌண்ட்டில் போகுது, கெட்ட காரியங்கள் வந்து நெகட்டிவ் அக்கௌண்ட்டில் போகுது. ஸோ இப்போ நான் என்ன நல்ல காரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தின் மூலமாக ஒருத்தங்களுக்கோ எனக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ சுகம் கொடுக்குறேன் அப்படின்னா அது நல்ல காரியம். அவங்களுக்கு சுகம் கிடைக்குது, இல்லை சந்தோஷம் கிடைக்குது, இல்லை வந்து ஏதாவது ஒரு நன்மை ஏற்படும் போது அது வந்து நல்ல அக்கௌண்ட், புண்ணிய காரியம் அப்படின்னு சொல்லுவோம். புண்ணிய கணக்கில் போய் சேருது. அதாவது பாசிட்டிவ் அக்கௌண்ட் கிரெடிட் அக்கௌண்ட்டில் போய் சேருது. அதே போல் எப்போ நம்ம வந்து ஒரு காரியத்தின் மூலமாக ஒருத்தங்களுக்கு துக்கம் கிடைக்குதோ அப்போ வந்து அது நெகட்டிவ் அக்கௌண்ட், அதாவது பாவ காரியம் அப்படின்னு சொல்லுவோம், பாவ கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போய் நெகட்டிவ் அக்கௌண்ட்டு டெபிட் அக்கௌண்ட்டில் போய் சேருது. ஸோ நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம என்னெல்லாம் கர்மங்கள் செய்கிறோமோ, நம்ம என்னெல்லாம் வந்து காரியங்கள் நம்ம நாளுக்கு நாள் செஞ்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல ஆடோ இல்லை நெகட்டிவ் கழிஞ்சுண்டு போகுது. ஸோ அதை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அக்கௌண்ட் அது எப்படி இருக்கு. ஸோ அந்த அக்கௌண்ட் அடிப்படையின் மூலமாக தான் என் அக்கௌண்ட்ல எவ்வளோ நல்லது இருக்கு, எவ்வளோ கெட்டது இருக்கு, அந்த அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் துக்கமும் கிடைக்குது. இப்போ நான் நல்ல காரியங்கள் எனக்கு நிறைய சேர்ந்து இருக்கு அப்படின்னா நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். எனக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும், ப்ளஸ் நான் நல்லா சந்தோஷமா இருக்க முடியும். அப்போ கெட்ட விஷயங்கள் நடக்குது, இல்லை அதாவது நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு கணக்கு, நெகட்டிவ் அக்கௌண்ட், என்னுடைய டெபிட், கடன் கொடுத்தவங்க தான் என்கிட்ட வாங்க வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நான் என்ன துக்கம் இதுக்கு முன்னாடி கொடுத்தனோ அதை வாங்குறதுக்காக எனக்கு வந்து சில சுச்சுவேஷன்ஸ் வந்து வருது. இப்போ ஏதாவது தொழிலில் வந்து நஷ்டம் ஆகுது, இல்லை ஏதாவது அடிபட்டுடுது, அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இதன் மூலமா நம்ம வந்து இப்படி நினைச்ச கூடாது, எனக்கு வந்து ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்கணுமா அப்படின்னு நெகட்டிவா நினைக்கிறதுக்கு பதிலா, சரி நான் செஞ்ச ஏதோ ஒரு கணக்கின் ரிட்டர்னா எனக்கு இது வந்துட்டு இருக்கு, இப்போ நான் செட்டில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, நீங்க வந்து ஒரு 50 மூட்டை சின்ன சின்ன மூட்டை தலையில தூக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு 10 மூட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க, லேசா ஃபீல் பண்ணுவீங்க. அதே போலதான் வந்து நம்மளுடைய கணக்குகள், நம்ம கர்ம கணக்கு அப்படின்றது நம்மளுடைய செஞ்ச ஆக்ஷன்ஸ், நம்ம செஞ்ச கர்மங்கள் எல்லாமே, பாவ கர்மங்கள் எல்லாமே தலை மேல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் வருது, இல்லை நம்மளுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது செட்டில் பண்றதுக்காக வருது. ஸோ இப்போ உடம்பு வியாதியோ இல்லை ஏதாவது ஒரு நஷ்டமோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையோ அதன் மூலமா என்ன ஆகுதுன்னா அதை கடந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் லேசா ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை வந்து நெகட்டிவ் அக்கௌண்ட், அதாவது இந்த பாவ கர்மம், அதாவது டெபிட் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, அதை நம்ம அனுபவிச்சு கிளியர் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி என்ன துக்கம் வருதோ அந்த துக்கத்தை அனுபவிச்சு கிளியர் பண்ணுறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் என்னுடைய பாசிட்டிவ் அக்கௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், என்னுடைய கிரெடிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நான் செய்யக்கூடிய நாளுக்கு நாள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நான் வந்து அதிகரிக்கணும். இப்போ நம்ம ஒரு வார்த்தை பேசி ஒருத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளோட நெகட்டிவ்ல போய் சேருது, பாபத்துல போய் சேருது. இப்போ அதே நம்ம வாட்ச் பண்ணி, இல்லை நம்ம யாருக்கும் வந்து நம்ம சொற்கள் மூலமா துக்கம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து சுகம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா உடனே என்ன ஆகும், நம்மளுடைய வார்த்தைகள் மூலமா இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து நம்ம எவ்வளவு தூரம் நான் சுகம் கொடுக்குறோனோ அவ்வளவு தூரம் அந்த துக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகுது. 500 ரூபாய் வந்து நம்மளுக்கு டெபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1000 ரூபாய் சம்பாரிச்சிங்க அப்படின்னா அந்த 500 செட்டில் ஆகிடும். உங்களுக்கு இன்னொரு 500 உங்களுக்கு கையில் பாக்கெட்லேயும் இருக்கும். ஸோ அதே போல தான் நம்ம கர்ம கணக்கும் அப்படி தான் ஒர்க் செய்யுது.
ஸோ எல்லாமே ஒரு அக்கவுண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய நெகட்டிவ் இருக்கிறதுனால ரொம்ப வந்து பாசிட்டிவ் ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சுகம் கொடுக்கறது ரொம்ப குறைவா இருக்கு. நம்மளுக்கு நம்ம சுகம் கொடுக்கறதும் குறைவா இருக்கு, மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கறதும் குறைவா இருக்கு. ஸோ இது ஏன் எதுக்கு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச நல்ல காரியங்களை நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க துக்கம் என்ற கணக்கு வந்து செட்டில் ஆயிட்டே வரும். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம நெகட்டிவான கோணையில பாக்குறோம் அப்படின்னா இன்னும் நம்ம நெகட்டிவா ஃபீல் பண்ணுவோம். நெகட்டிவா ஃபீல் பண்ணோம்னா இன்னும் கோபம் வரும். கோபம் வந்ததுன்னா இன்னும் நம்ம கோபம் நிறைந்த காரியங்கள் தான் செய்வோம். இன்னும் அப்ப அக்கௌண்ட் அதிகம் தான் ஆகுமே தவிர கீழே குறையவே குறையாது. ஸோ எந்த நெகட்டிவ் விஷயம் நம்மளுக்கு நடந்தாலும் அதை நான் வந்து இப்போ வந்து என்னுடைய தலையில இருக்க மூட்டை குறையுது, இதை நான் ஃபினிஷ் பண்ணி இந்த கடனாலேயே நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம எந்த நெகட்டிவ் விஷயங்களையும் பாசிட்டிவா எடுத்து அந்த அக்கௌண்ட் வந்து செட்டில் பண்ணவும் முடியும். பிளஸ் நீங்க நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, அதாவது நம்பிக்கையா இல்லை இது எனக்கு நல்லதுக்காக தான் நடக்குது, இதுல நான் ஒரு விஷயத்த கத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்துட்டு பாசிட்டிவா எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து அப்ப சம்பாதிக்கிறீங்க, நீங்க வந்து புண்ணிய கணக்கை சம்பாதிக்கிறீங்க. அப்ப அந்த புண்ணியத்தின் அடிப்படையில ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்க நெகட்டிவ் விஷயம் வந்து கண்டிப்பா முடிஞ்சு போயிடும். ஸோ இது நம்ம வந்து ஒரு விஷயம் கணக்கு கர்மத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து கர்மத்தின் லா அப்படின்னு சொல்லுவோம். கர்மத்தின் சட்டம் என்ன அப்படின்னா யூனிவர்சல் லா ஆஃப் கர்மா. அது கர்மத்துல வந்து சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து பொருந்தது. முழு யூனிவர்ஸ்ல உலகத்துக்கே பொருத்தக்கூடிய ஒரு சட்டம். அது வந்து பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி, இந்த சட்டம் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ அதுல முதல் சட்டம் என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு கர்மத்துக்கும் வந்து செய்யறவங்க தான் பொறுப்பு. இப்ப நான் போய் ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறேன் அப்படின்னா அது என்னுடைய நல்ல கர்மா. நீங்க வந்து பழம் பறிச்சு சாப்பிடலாம். ஆனா பழம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கர்மம், புண்ணிய கர்மம் யார் செஞ்சோம் அப்படின்னா எனக்கு தான். இப்ப அதே போல அந்த செடியை நான் போய் வெட்டிட்டேன் அப்படின்னா அதன் மூலமா நிறைய பேருக்கு வந்து அவங்க நிழல் கிடைக்கல, நிறைய பேருக்கு வந்து உபத்திரம் ஆகுதுன்னா அந்த கர்மமும் எனக்கு தான் வந்து சேரும். ஸோ நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அதன பொறுப்பு நான் தான். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இவங்க தான் எனக்கு துக்கம் கொடுக்குறாங்க, இவங்களால தான் நான் பயப்படுறேன், இவங்களால தான் எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. என்னோட கோபத்துக்கு நான் தான் காரணம், என்னோட பயத்துக்கு நான் தான் காரணம். மற்றவங்க நம்மளுக்கு ஒரு ட்ரிகரா இருக்கலாம், ஆனா நம்ம இப்படி பிளேம் பண்ண முடியாது. உங்களால தான் எனக்கு ஆச்சு அப்படின்றது கிடையாது. ஏன்னா என்னுடைய கர்மா வந்து என்னுடைய எண்ணத்தின் மூலமா, என்னுடைய டெசிஷன், நான் எடுக்கிற முடிவின் மூலமா தான் என்னுடைய காரியம் நான் செய்யறேன். ஸோ எல்லா காரியங்களுக்கும் யார் வேணா நம்ம தான் சொல்லுவாங்க, யார் நம்மளுக்கு என்ன சொன்னாலும் சரி, நீங்க செய்றீங்க அப்படின்னா நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. அது சொல்ல முடியாது. இவங்க கைட் பண்ணதால நான் இப்படி செஞ்சேன், அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்க செஞ்சாங்க அப்படின்னு செஞ்சேன் அப்படின்னா அதுக்கு பொறுப்பு வந்து அவங்க ஆக மாட்டாங்க. நம்ம தான் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து நம்ம கையில இருக்கு, முடிவெடுக்கக்கூடிய சக்தி நம்ம கையில இருக்கு. நம்மளுடைய உடம்பு தான் அந்த காரியத்தை செய்யுது. ஸோ அப்போ நான் ஆத்மா இந்த உடம்பின் மூலமா நான் காரியம் செய்யறதுனால அந்த காரியத்தின் முழு பொறுப்பும், அந்த முழு பொறுப்பின் அந்த ரிட்டர்ன் வந்து எனக்கு தான் கிடைக்குமே தவிர இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பா அது போகாது. இன்னொன்னு நம்ம சொல்றோம், இவங்க செஞ்ச புண்ணியத்துல இருந்து நான் கொஞ்சம் எடுத்துப்பேன், இவங்க பாவம் செஞ்சிருக்காங்க நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் உண்மையே கிடையாது. யார் என்ன செய்யறாங்களோ அது அவங்களுக்கு தான் வந்து சேரும். அது யாருமே தடுக்கவே முடியாது. நீங்க செஞ்ச நல்லது காரியம் உங்களுக்கு தான் வந்து சேரும். நீங்க செஞ்ச பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். இன்னொருத்தங்க என்ன செஞ்சாங்களோ அது நம்மளுக்கு கண்டிப்பா அஃபெக்ட் ஆகாது. இப்ப இதுக்கு சின்ன கதை சொல்லாமே. அதாவது ஒரு ராஜா வந்து தன்னுடைய பெரிய மகள் பிளஸ் சின்ன மகள் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு, அதாவது டின்னர்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராஜா வந்து தன்னுடைய பெரிய மகள் கிட்ட வந்து கேக்குறாங்க, நீ யாரோட சாப்பாடு சாப்பிடுற? ஸோ அந்த பெரிய மகள் சொல்றாங்க, நான் என்னுடைய சாப்பாடு தான் நான் சாப்பிடுறேன். அப்ப சின்ன மகள் சொல்லுவாங்க, இல்ல அப்பா நீங்க கொடுத்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப ராஜாக்கு வந்து பெரிய மகள் சொன்னது ரொம்ப கோவம் வந்துடும். அதனால அந்த பெரிய மகளை வந்து ராஜ்யத்தை விட்டு துரத்திடுவாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிங்டம், அந்த ராஜ்யத்துல வந்து படையெடுத்து வந்து அந்த ராஜாக்கு வந்து அவருடைய ராஜ்யம் போயிடும். ஸோ அப்ப அவர் வந்து காட்டுல அப்படி தன்னோட சின்ன மகளோட காட்டுல போயிட்டு ஒரு வழியா இன்னொரு ராஜ்யத்தை வந்து சேருவாங்க. அந்த ராஜ்யத்தை வந்து சேரும் போது பார்க்கும்போது அந்த ராணி வந்து இவங்களுடைய பெரிய மகளா இருப்பார். பெரிய மகள் அவங்கள பார்த்துட்டு திருப்பி வந்து சாப்பிட்றதுக்கு டின்னர்ல கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பொண்ணு வந்து கேட்பா, பெரிய மகள் வந்து கேட்பா, அப்பா நீங்க யாரு சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து அப்பா சொல்லுவார், அம்மா நீ கொடுத்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுறேன்ட்டு.
இல்ல அப்போ வந்து கரெக்ட் பண்ணுவா அந்த பெரிய மகள். இல்ல இது வந்து நீங்க செஞ்ச புண்ணிய காரணத்தால தான் நீங்க அந்த சாப்பாடு சாப்பிடுறீங்க. ஸோ நான் ஒரு சாப்பாடு சாப்பிடுறேன் அப்படின்னா கூட அது என்னோட புண்ணிய கணக்கின் மூலமா தான் நான் சாப்பிடுறேன். நான் நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கேன். அதனால தான் நான் ராஜா குடும்பத்துல வந்திருக்கேன். என்னை ராஜாவே துரத்தினாலும் சரி, என்னோட பாக்கியம் நல்ல பாக்கியம். நான் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த பெரிய மகள் வந்து ராஜ்யத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒருத்தரை சந்திச்சிருப்பாங்க. அந்த சந்திச்சவர் வந்து ஒரு ராஜாவா இருந்திருப்பாரு. அப்புறம் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ராணி ஆயிருப்பாங்க. ஸோ நான் என்ன பாக்கியம் நான் கொண்டு வரணும், அது யாராலையும் தடுக்க முடியாது. என்னை துரத்தி விட்டாலும் சரி, என்னோட பாக்கியம் என் கூட வரும். அதே போல நான் நல்லா இருந்தாலும் சரி, நான் செஞ்ச கெட்ட காரியங்கள் வந்து எங்க கூட தொடர்ந்துட்டே இருக்கும். ஸோ இப்ப அந்த ராஜா பாருங்க, அவர் ராஜ்யத்தை இழந்துட்டு அவர் வந்து இதுவாயிட்டாரு, ஏழையாயிட்டாரு. ஸோ நம்ம என்ன கொண்டு வரோமோ, நான் என்கிட்ட என்ன இருக்கோ, என்னுடைய கர்ம கணக்கு, இதுக்கு முன்னாடி இந்த ஜென்மத்துல என்ன இருக்கோ, அதை நான் கண்டிப்பா வந்து ஃபார்வர்ட் ஆயிட்டே வருது. என்னுடைய ஆத்மா என்ற அக்கௌண்ட்ல வந்து ரெக்கார்ட் ஆயிட்டே வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் செஞ்ச நல்ல காரியத்துக்கு வந்து நான் தான் பொறுப்பு. அதே போல நான் நல்ல காரியம் செஞ்சதால தான் நான் இந்த இந்த வீட்டுல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பாவோட, இந்த மாதிரியோட கூட பிறந்தவங்களோட நான் வாழ்றேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குது. எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து கர்மா தான். நம்ம செஞ்ச நல்ல கர்மங்கள். இது நம்ம நினைக்கும் போது தான் நம்ம சொல்றோம். சம்டைம்ஸ் நம்ம சொல்றாங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல உடம்பு கிடைச்சிருக்கு, அதுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அது உண்மைதான். ஏன்னா நம்ம நல்ல காரியம் செஞ்சிருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு நல்ல உடம்பு கிடைச்சிருக்கு, நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, நல்ல தொழில் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு நம்ம வந்து சந்தோஷப்படும் போது நம்ம பாக்கியத்தை நம்ம வந்து புகழ்றோம். நம்ம எதுவுமே இல்லை, எனக்கு கிடைச்சதையும் நான் குறை சொல்லிட்டு இருக்கேன்னா நான் என்ன பண்றேன், எனக்கு அந்த நல்ல குணம் கிடையாது. அதாவது நான் கிடைச்சதை வச்சு என்னால வந்து சந்தோஷமா வாழ முடியல. இது கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, கர்மத்தின் வந்து நான் பாசிட்டிவா யூஸ் பண்ணும் போது அது எனக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிற எண்ணங்கள் கூட வந்து கர்மத்துல போய் சேருது. நான் எவ்வளவு நல்ல எண்ணம் நினைக்கிறேனோ அவ்வளவு நல்ல காரியங்கள் நான் ஆட்டோமேட்டிக்கா செய்வேன். அப்ப அதுவும் பாசிட்டிவ் கர்மா ஆச்சு. நான் எவ்வளவு தூரம் புலம்பிட்டு இருக்கேன், எவ்வளவு தூரம் நெகட்டிவா நினைக்கிறேனோ அப்ப கண்டிப்பா நெகட்டிவ் காரியம் தான் செய்வேன். மத்தவங்க கிட்ட நான் சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப சந்தோஷமா இல்லைன்னா துக்கம் கொடுக்குற காரியம் தான் செய்யறேன். அப்ப அது நெகட்டிவ் அக்கௌண்ட்ல வரும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சு நடந்துக்கும் போது நம்ம வந்து நம்மளுடைய காரியங்களை கேர்ஃபுல்லா வந்து ரொம்ப கவனமா செயல்பட முடியுது. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கர்மத்தினுடைய சட்டம். 2வது சட்டம் என்ன அப்படின்னா, நான் என்ன நல்ல காரியம் செய்யறனோ அதோடைய பலன் கண்டிப்பா கிடைக்கும். எப்படிப்பட்ட விதை விதைக்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி அறுவடை நான் செய்வேன். நான் நல்ல விதை செஞ்சேன் அப்படின்னா அதுவும் கண்டிப்பா வரும். அது பால் அடிக்கிற மாதிரி. ஒரு பால் செவத்துல அடிச்சோம் அப்படின்னா நீங்க எந்த வேகத்துல அடிக்கிறீங்களோ அதே வேகத்துல நம்மளுக்கு வந்து கிட்ட வருது. அதே போலதான் as you sow, so shall you reap. இப்ப இவ்வளோ அமௌண்ட்ல நான் வந்து ஒருத்தங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன்னா அதே அமௌண்ட்ல எனக்கு வந்து நல்லது கிடைக்கும். ஆனா இதுல என்ன ரூல் அப்படின்னா, என்ன சட்டம்னா, அந்த பர்சன் கிட்ட இருந்தே எனக்கு கிடைக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அந்த மக்கள் கிட்ட இருந்தே எனக்கு கிடைக்காது. நான் யாருக்கு சொல்லணும், அவர்கிட்ட இருந்தே எனக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. யார்கிட்ட இருந்து வேணா கிடைக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள், நீங்க உதாரணத்துக்கு நீங்க உங்க மாமியார ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஆனா அவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து பதிலுக்கு வந்து அவங்க அன்பு செலுத்த மாட்டாங்க, இல்ல அந்த நன்றி உணர்வு அவங்களுக்கு இல்ல, அவங்க வந்து உங்களை வெறுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போமே, ஒரு சினாரியோ. ஆனா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. பாரு, நம்ம எவ்வளோ செய்யறோம், அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து நம்மள வந்து திருப்பி வந்து ஒரு அன்பு காமிக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளவு செஞ்சாலும் நம்ம கிட்ட வந்து மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்களே, நம்மள விரும்ப மாட்டாங்களே அப்படின்னு தோணுது. ஆனா இதுல நம்ம கர்மத்தின் சட்டம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் கொடுக்கறது வந்து ஒரு அன்பு, நான் கொடுக்கறது ஒரு கேர் கொடுக்குறேன், நான் வந்து ஒரு பராமரிப்பு கொடுக்குறேன். அதுதான் என்னுடைய கர்மா. என்னோட கர்மா வந்து அந்த அன்புக்கும் அந்த அரவணைப்புக்கும் மட்டும்தான் இருக்கே தவிர, நான் யாரு கொடுக்குறேனோ அந்த பர்சனுக்கு எனக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட ரிட்டர்ன் நீங்க எங்கேயாவது உங்களுக்கு வாழ்க்கையில தேவைப்படும் போது அதே விதமான கேர் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து சேரும். ஆனா அந்த மாமியார் கிட்ட தான் வரணும்னு அவசியம் இல்லை. வேற யார் வேணா கொடுக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் உங்களை பாத்துக்கலாம், இல்ல உங்க அம்மா உங்களை பாத்துக்கலாம், இல்ல உங்க தங்கை, இல்ல யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர், உங்களுக்கு தெரியாத ஆள் கூட அந்த அன்பு, அந்த அரவணைப்பு நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா நம்ம அதை பார்க்க மாட்டோம். யார்கிட்ட கொடுக்குறோமோ அவங்க கிட்டே தான் வரணும்னு நினைக்கணும். அது நடக்காது. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன அக்கௌண்ட் இருக்குன்னு தெரியாது. போன ஜென்மத்துல மேபி நீங்க அவங்க உங்களுக்கு செஞ்சிருக்கலாம், அதுக்கு ரிட்டர்ன் நீங்க கொடுக்காம இருந்திருக்கலாம். அதனால இப்ப நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அதை. அப்படி கூட இருக்கலாம். இல்ல நான் வந்து புதுசா நான் இப்ப அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், நான் தான் ஃபர்ஸ்ட் இப்ப கொடுத்துட்டு இருக்கேன்னா கூட என்னுடைய அக்கௌண்ட் வந்து எப்பவுமே வந்து நான் யாருக்கு கொடுக்குறேனோ அது இல்லாம நான் என்ன கொடுக்குறேன் அதுதான் என்னுடைய அக்கௌண்ட்.
ஸோ இது நான் புரிஞ்சுக்கும் போது நான் வந்து நிம்மதியாகவும் கொடுக்கறத நான் வந்து நல்லா கொடுத்துட்டே வரலாம். சரி, நான் கொடுத்தது என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இவங்ககிட்ட தான் கிடைக்கும்னு நான் வந்து நினைக்க தேவையில்ல. அப்படி செய்யும்போது நான் சந்தோஷமா என்ன நல்லது செஞ்சாலும் நான் சந்தோஷமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னால செய்ய முடியும். ஸோ இது நம்ம நல்லா வந்து கர்மத்துல புரிஞ்சுக்கணும். இதன் மூலமா நம்மளுக்கு துக்கமும் நம்ம எடுக்க மாட்டோம். அனாவசியமா நம்ம எதுக்கு நல்லதும் செஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் கஷ்டமும் பட்டுட்டோம், அதுக்கு செய்யாமே போயிடலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் செஞ்ச நல்ல காரியம் கண்டிப்பா எனக்கு வந்து சேரும். அதே போல நான் என்ன கெட்ட காரியம் செய்யறேனோ அதுவும் கண்டிப்பா எனக்கு வந்து சேரும். இதுக்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அதாவது ஒரு கதை, ஒரு சின்ன கதை. ஒரு அம்மா வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து அவங்க சப்பாத்தி சுட்டு அந்த ஜன்னல்ல வந்து வைப்பாங்க. ஒரு சப்பாத்தி சுட்டு சரி இங்க வச்சிடலாம், யாருக்கு வேணுமோ எடுத்துட்டு போட்டோம்ட்டு. ஸோ டெய்லி ஒரு பிச்சைக்காரர் வந்து அந்த சப்பாத்தி எடுத்துட்டு போவாரு. ஆனா எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. தேங்க்யூ சொல்ல மாட்டாரு, நன்றி சொல்ல மாட்டாரு, முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. அவர் பாட்டு அந்த சப்பாத்தியை வந்து ஜன்னல்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ டெய்லி அவர் எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சரி அவங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு என்ன வந்துச்சு, சரி நான் எதுக்கு இந்த மாதிரி டெய்லி வந்து செஞ்சு வைக்கணும், அந்த பிச்சைக்காரன் நம்மளுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டார், நம்ம மூஞ்ச கூட பார்க்க மாட்டாங்க, நான் எதுக்கு வந்து டெய்லி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, நான் இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு லெசன் காமிக்கிறேன், ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சப்பாத்தில விஷம் கலப்பாங்க. விஷம் கலந்துட்டு சப்பாத்தி சுட்டு வைக்க போவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கை உதிர ஆரம்பிச்சிடும். அவங்க நினைப்பாங்க, நான் என்ன காரியம் செய்யறேன், நான் நல்லது செய்யணுன்றதுக்காக நான் சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு இருக்கேன், இப்ப நான் வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பெரிய பாவம் செய்ய போறேனே அப்படின்ட்டு அந்த சப்பாத்தி எடுத்து அடுப்புல போட்டுருவாங்க. போட்டு திருப்பி புதுசா ஒரு சப்பாத்தி செஞ்சு எடுத்து வச்சிருவாங்க. அதே போல அன்னைக்கும் ஒருவர் அந்த பிச்சைக்காரர் அவர் எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அந்த அடுத்த நாள் அவங்க செஞ்சு வச்சு அடுத்த நாள் வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு கதவு சத்தம் கேட்கும். ஸோ யாருன்னு பார்த்தா அவங்க பையன் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பையன் வந்து அப்படியே ஒரு ரொம்ப பிச்சைக்கார நிலையில வந்து ரொம்ப மோசமான நிலையில வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பார். அவங்க அம்மா வந்து பதறி அடிச்சு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி வந்து சேர்ந்திருக்கேன், நீ வெளியூருக்கு தானே போயிருந்த, ரிட்டர்ன் வரது வெளியூர்ல வேலை பண்ண தானே போயிருக்க, இப்ப என்ன ஆச்சுன்னு. அப்புறம் அந்த பையன் வந்து சொல்வாரு, அம்மா இந்த மாதிரி நான் வெளியூர்ல போன அந்த ஷிப் வந்து இதுவாயிடுச்சு, முழுகி போச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அதாவது நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்தேன். அப்போ எதுவுமே இல்லாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரர் தான் என்னை வந்து ஒரு 4 நாளா என்னை வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் கொடுத்த சப்பாத்தின்னு தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவங்க அம்மாவுக்கு வந்து அப்படியே ஒரு திடுக்குன்னு ஆயிடும். ஐயோ, நான் மட்டும் அந்த விஷம் சப்பாத்தியை கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அது அவன் பையனுக்கே போய் சேர்ந்திருக்கும், அவங்க பையனுக்கே. ஸோ அப்ப பாருங்க எப்படி வந்து கர்ம கணக்கு வந்து எப்படி வேலை செய்யுது. நான் செஞ்சது கண்டிப்பா எனக்கே வந்து சேரும். அது எங்க போய் சுத்தி அடிச்சாலும் கண்டிப்பா அது எனக்கே தான் வரும். ஸோ இது வந்து ஒரு கெட்ட எண்ணத்தை தடுத்ததுனால என்ன ஆச்சுன்னு. இதே போல இன்னொரு ஒரு கதை இருக்கு. அந்த கதையில நம்ம பாசிட்டிவா எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப என்னன்னா, ஒருத்தர் வந்து ரோட்ல வந்து ஒருத்தங்க போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப நைட் ஆயிடும். ஒரு பாட்டி வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க கார் வந்து வேலை செய்யாம போயிடும். ஸோ அவங்க கார்ல இருந்து விட்டு நின்றுட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. யாருமே வந்து உதவவே மாட்டாங்க. ஃபைனலா வந்து ஒருத்தர் வந்து வந்து உதவி செய்வார். ஸோ உதவி செஞ்சு அவங்களுக்கு அந்த பாட்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவர் திருப்பி போகும்போது பாட்டி கேட்பாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமேன்னு பணம் கொடுப்பாங்க. அவர் சொன்னார், நீங்க எனக்கு எதுவும் செய்யாதீங்க, உங்களை போல யாருக்காவது உதவி செய்யணும், உதவி நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும், நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுவார். ஸோ இந்த பாட்டி வந்து ரொம்ப டயர்டாகி அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன், கேஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அங்க போய் வந்து சரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்குள்ள போவாங்க. ஸோ அப்ப போகும்போது வந்து ஒரு பிள்ளைத்தாச்சி, அதாவது பிரெக்னெண்டா இருக்கவங்க வந்து வருவாங்க. வெயிட்ரஸ் அவங்க தான் வந்து இவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த அந்த ஆளு சொன்னது இவங்களுக்கு ஞாபகம் வரும். சரி, ஓகே, நம்ம இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், உதவலாம். ஏன்னா நைட்டு இவ்வளோ லேட் ஆகியும் இவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களே, பிள்ளைத்தாச்சியாக இருக்கவங்க வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து $1000 வச்சுப்போம், இல்லை $1000 இல்லை $10,000 ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து வச்சிருவாங்க. பெரிய அமௌண்ட்டு அந்த டிப்ஸாக வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க. ஸோ இந்த வைஃப் வந்து இந்த எடுத்தாங்கல்ல, இவங்க வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு, ஓ, இவ்வளோ பெரிய பணம் இருக்கு, யார் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்க போவாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இங்க பாருங்க, நம்ம வந்து எந்த கஷ்டமும் பட தேவையில்ல, நம்ம டெலிவரிக்கு தேவையான எவ்வளோ பைசா யாரோ கொடுத்துட்டாங்கன்ட்டு. அந்த ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான் அவங்க ஹஸ்பண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோ வந்து கர்மத்தினுடைய லிங்க் வந்து எப்படி வருது பாருங்க. நான் செஞ்ச நல்ல கர்மா எனக்கே சுத்தி 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 என்கிட்டே வருது. யார் மூலமா வருது?
ஆனா இப்போ எக்ஸாம்பிள் அந்த பாட்டி கிட்ட வந்து இவர் பணம் வாங்கிட்டாரு, இல்ல அந்த பாட்டி கிட்ட வந்து அந்த பாட்டி ஒண்ணுமே பணமே குடுக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் இவ்ளோ ஹெல்ப் பண்ணேன். அப்ப கூட அந்த பாட்டி எனக்கு கொஞ்சம் கூட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. கொஞ்சம் கூட பணமே குடுக்கல. இல்ல கொஞ்சோண்டு பணம் குடுத்துச்சு பாரு. அப்படின்னு வச்சிருந்தாரு அப்படின்னா, அவருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும். ஸோ நல்ல காரியம் செஞ்சும் மனசு வந்து குறைப்படுது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ எதிர்பார்ப்பே இல்லாம நம்ம நல்ல காரியம் செய்யும்போது, கண்டிப்பா அது நம்மளுக்கு வந்து பன்மடங்கு பெனிஃபிட்டோட, நன்மையோட திருப்பி வரும். ஸோ இது வந்து நம்ம 2வது லா புரிஞ்சுக்கணும். ஸோ 3வது சட்டம், அதாவது 3 கார்மிக் லா, நம்ம எந்த நல்ல காரியம் செய்றோமோ, அதோடைய பலன் வந்து உடனே கிடைக்கும்ன்றது அவசியம் கிடையாது. இதுதான் நம்ம ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்றோம்னா, என்ன நல்லது செஞ்சாலும் உடனே எனக்கு கிடைச்சிடணும், உடனே வந்துடணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போ வரல அப்படின்னா மனசுடைஞ்சு போயிரும். இல்ல நாளையிலேருந்து நான் உதவவே மாட்டேன். நாளைலருந்து நான் அவங்க அவங்க சொல்றத நான் செய்யவே மாட்டேன். நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எனக்கு எந்த பலனுமே கிடையாது. நான் இன்னும் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கர்மத்துக்கு வந்து பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3 இருக்கு. 3 காலங்கள் கர்மத்துக்கும் இருக்கு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரோஜா செடி வைக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு 1 வாரத்து 2 வாரத்துல வந்துரும். இப்ப இதே நீங்க வந்து மாங்காய் இது நட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, மாங்காய் செடி அது எவ்வளவு நாள் ஆகும்? அது 3 வருஷம், 2 வருஷம் ஆகும். இதே நீங்க வந்து தேங்காய் வைக்கிறீங்க அப்படின்னா, தேங்காய் மரம் வைக்கிறீங்கன்னா, அது எவ்வளவு வருஷம் ஆகுது? ஸோ நம்ம ஒரு என்ன விதை போடுறோமோ, உடனே நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியுமா? அந்த விதையினுடைய டைப்புக்கு ஏத்த மாரி, அதோட காலகட்டத்துக்கு ஏத்த மாரி தானே அது வளருது. அதே போலதான் கர்மா கூட நம்மளுடைய ஒரு விதை மாறி. அந்த விதையினோட பலன் வந்து எப்ப வேணா கிடைக்கலாம். சில காரியங்கள் வந்து உடனே கிடைக்கும். சில காரியங்கள் வந்து இந்த ஜென்மத்துக்குள்ள கிடைக்கும். சில காரியங்கள் வந்து அடுத்த ஜென்மத்துக்கு தான் கிடைக்கும். ஸோ அத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆத்மா வந்து அழிவில்லாதது. நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் நம்ம எடுத்துட்டு போறோம். அதான் சொல்லுவாங்க, இந்த உலகத்த விட்டு போகும்போது நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? என்ன எடுத்துட்டு போறீங்க? அப்படின்ட்டு. ஸோ நம்ம எடுத்துட்டு போறது வந்து நல்ல காரியங்கள்ன்றது வந்து நம்ம அந்த சன்ஸ்கார், அந்த அந்த நல்ல காரியங்களுடைய பலனையும், அந்த பாவ காரியங்களுடைய இதையும் நம்ம எடுத்துட்டு போறோம். அது 2த்தோட பலனையும் நம்ம எடுத்துட்டு போறோம். அதனால தான் வந்து நம்ம சொல்றாங்க, நீங்க இறக்கறதுக்கு முன்னாடி 4 பேராவது உங்களுக்காக அழுவணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பேருக்காவது நல்லது செஞ்சாதான் அவங்க நம்மளுக்காக வந்து உட்கார்ந்து அழுவாங்க, நம்மளுக்காக வந்து செய்வாங்க. ஸோ இது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நான் செய்யறதுனால வந்து என்னைக்குமே வந்து அழிஞ்சே போகாது. இந்த ஜென்மத்துல இருந்து அடுத்த ஜென்மம். ஆனா இப்ப காலகட்டங்கள் அப்படி இருக்கு. நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் அது கண்டிப்பா இந்த ஜென்மத்துக்குள்ளே கிடைச்சிரும். ஸோ அது நம்ம தெளிவா நம்மளே பார்க்கிறோம். நம்ம யாருமே வந்து கெட்டதை செஞ்சு அவங்க வந்து அப்படியே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அந்த ஜென்மத்திலேயே அவங்க அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க. இல்ல அடுத்த ஜென்மத்திலயும் அவங்களுக்கு அதோடைய பலன் வருது. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இருக்கு நம்முடைய கர்மாத்துக்கு. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, கர்ம கணக்குல 4வது லா என்னன்னா, இந்த பாஸ்ட் பிரசன்ட் வச்சு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. அதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 வந்து பக்தர்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கோயில வேண்டிக்கிட்டு 3 நாள் வந்து யாத்திரை மாதிரி செஞ்சு ஒரு மலை மேல இருக்கக்கூடிய ஒரு தேவிய வந்து வழிபடுறதுக்காக போறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பக்தர் வந்து ரொம்ப சின்சியரா எல்லாமே அவர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுமோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ரொம்ப சின்சியரா வந்து தேவிய நினைச்சு அவர் வந்து யாத்திரை பண்ணி போய் சேர்றாரு. இன்னொருத்தர் வந்து எதுவுமே வந்து சின்சியரே கிடையாது. எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு, அதாவது ஸ்மோக் பண்ணிக்கிட்டு, சிகரெட் சாப்பிட்டுட்டு, அந்த மாதிரி ஆல்கஹால்லாம் சாப்பிட்டுட்டு, அந்த மாதிரி வந்து அவரு எதுவுமே ஃபாலோ பண்ணாம போறாரு. ஸோ அப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் போறவர் வந்து பக்தர் வந்து போய் சேரும் போது அவருக்கு வந்து பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பொழைச்சிடுறாரு. 2வது பக்தர் வந்து அவருக்கு ஒரு தங்க பொற்காசு வந்து கிடைக்குது அவருக்கு. ஸோ இப்ப இதுல நீங்க என்ன சொல்வீங்க? இத வந்து 2 பேரும் என்னது இது? 2 பேரும் ஒருத்தர் வந்து அவ்ளோ கொடுமை செஞ்சிருக்காரு. அவருக்கு தங்க காசு கிடைக்குது. இன்னொருத்தர் எவ்வளவு சின்சியரா பண்ணிருக்காரு. அவருக்கு பாருங்க பாம்பு கடிச்சு உயிர் பொழைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா? இதே போல நீங்களும் பாப்பீங்க. ஆபீஸ்ல வந்து நீங்க நல்லா விழுந்து விழுந்து வேலை செய்வீங்க. உங்களுக்கு வந்து ப்ரமோஷனே கிடைக்காது. இன்னொருத்தர் சும்மாவே வந்துட்டு எதுவுமே வேலை செய்யாம எல்லாருக்கும் வந்து இது பண்ணிக்கிட்டு போவாரு. அவருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிரும். ஸோ இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து அநியாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா எந்த அநியாயமே கிடையாது இந்த உலகத்துல. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நியாயம்ன்றது பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதான் சொல்லுவோம், நீங்க வந்து போய் இந்த உலகத்தை வந்து போலீஸ் பண்ணாதீங்க. உலகத்துல ஆல்ரெடி ஒரு போலீஸ்மேன் இருக்காரு. அவர் தான் வந்து கர்மா. சோ கர்மத்தின் சட்டம் தான் போலீஸ்மேன். நம்ம வந்து கர்மத்தினுடைய சட்டத்துல யாருமே வந்து தப்பிக்க முடியாது. இந்த உலகியல் சட்டத்துல இருந்து நம்ம வேணா தப்பிச்சிடலாம். உலகியல் மக்கத்துல இருந்து ஏமாத்தி நம்ம தப்பிச்சிடலாம். ஆனா நம்ம அந்த கர்மத்தின் சட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ இப்ப இந்த ஸ்டோரியில என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பக்தர் வந்து
இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மத்திலயோ இல்ல இதுக்கு முன்னாடி அந்த யாத்திரை ஆரம்பிக்கும் முன்னாடி அவர்கிட்ட நிறைய வந்து பாவ கர்மம் இருந்தது அவர் தலை மேல. சோ அவர் செஞ்ச புண்ணிய கர்மத்தினால கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகி அது கடைசியா ஒரு பாம்பு கடியில போய் அவர் உயிர் தப்பிச்சிட்டார். இப்போ ஒருவேளை அந்த யாத்திரைக்கே அவர் வரல அப்படின்னா, இல்ல அந்த யாத்திரையில வந்து இந்த மாதிரி தப்புதான் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா அவர் செத்தே போயிருப்பாரு. சோ அதே போல இந்த 2வது பக்தர் வந்து நிறைய புண்ணிய கர்மம் இருந்தது அவர்கிட்ட. இதுக்கு முன்னாடியோ இந்த ஜென்மத்திலயோ இல்ல இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலயோ. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அந்த 3 நாள் அந்த பில்கிரிமேஜ்ல அந்த யாத்திரையில வந்து அவர் ரொம்ப நிறைய பாவக்காரியங்கள் செஞ்சதுனால அவரது எல்லாம் குறைஞ்சு ஒரே ஒரு தங்க காசோட அவரோட அக்கௌண்ட் வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னுடைய பாஸ்ட் என்ன நடக்குதோ அதுதான் இப்போ ப்ரெசென்ட்ல நான் அனுபவிக்கிறேன். அதை நான் இப்போ என்ன ப்ரெசென்ட்ல செய்யறனோ அதை தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல அனுபவிக்கிறோம். எதிர்காலத்துல நம்ம அது அனுபவிக்கிறோம். ஆனா அதை நம்ம பார்க்க மாட்டோம். பின்னாடி என்னோட பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஃபியூச்சர்ல என்ன நடக்குதோ நம்ம பார்க்க மாட்டோம். இப்ப கரண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பார்த்தே நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, நான் இப்ப செஞ்சேன், நேத்து ஹெல்ப் பண்ணேன், இன்னைக்கு பாருங்க ஃபோன் பண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து புலம்புறோம், இல்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன கஷ்டம் போதோ நான் இப்ப செஞ்சேன் அப்படின்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும் அது வந்துட்டு இருக்காது. எனக்கு தெரியலாம், இல்ல தெரியாமையும் போகலாம். எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பாஸ்ட்ல நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த ஜென்மத்துல செஞ்சது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி செஞ்சோம் அப்படின்னா ஞாபகம் இருக்காது. ஆனா இதை நம்ம இந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து கொஞ்சம் வந்து கவனமா இருந்து நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து செட்டில் பண்ண முடியும். ஸோ மொரோவர் இதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வந்து 100% வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மரம் வளருது அப்படின்னா நான் செடி நட்டு வைக்க முடியும், தண்ணி ஊத்த முடியும். ஆனா சூரியன் வர்றது, சூரியன் வராம இருக்குது, காத்தடிக்குதுன்னா என்னோட பொறுப்பு கிடையாது. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஈகோலையும் வந்துடக்கூடாது. நான் நல்லது செஞ்சேன்னா எனக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும், நான் இப்ப செஞ்சேன்னா எனக்கு உடனே வரணும் அப்படின்றது அதுவும் ஈகோ. நீங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் என்ன இயற்கை படுமோ பிளஸ் உங்களுடைய நல்ல கர்மம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த அரகன்ஸ், அந்த அகங்காரத்தை கூட நம்ம வந்து விட்டுறணும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பணிவாகவும் ஞானத்தின் அடிப்படையில நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம கர்மம் செய்யும் போது கண்டிப்பா அந்த கர்மம் வந்து நல்லதை தான் போய் முடியும். இன்னொரு 5வது லா வந்து நம்ம யார் வந்து எந்த கர்மம் பகவானை நினைச்சு செய்யறாங்களோ, நீங்க என்ன கடவுளா இருக்கட்டும் அந்த கடவுளை நினைச்சு நீங்க எந்த காரியம் செய்றீங்களோ அந்த காரியத்துல கண்டிப்பா ஒரு புண்ணிய கணக்கு அடங்கி இருக்கு. அதே போல நம்ம மனசார வந்து யாருக்கும் கெட்டது நினைக்காம நல்லதே நினைச்சு செய்யும் போதும் அதுவும் புண்ணிய கர்மத்துல வந்து போய் சேருது. ஸோ எல்லாத்தையும் வந்து எது நடந்தாலும் மனசுல வந்து பிடிச்சி ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்காம உடனே அதை மறந்து மன்னிச்சு நீங்க வந்து திருப்பி சரளமா அவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சீங்கன்னாவே அது கூட நிறைய கார்மிக் அக்கௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணும். இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், 6வது சட்டம், எந்த பிரச்சனையும் யார் நம்ம லைஃப்ல வராங்களோ, யார் நம்ம லைஃப் விட்டு போறாங்களோ எல்லாமே ஒரு கர்ம கணக்கு தான். ஸோ இப்போ ஒருத்தவங்க கூட நம்ம எவ்வளவு நாள் இருப்போம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஆஃபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்கோம் 2 பேரு, திடீர்னு அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்ல ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க, இல்ல அவங்க இறந்தே கூட போயிடலாம். அதே போல நம்ம லைஃப்ல வீட்டுல இருக்கும், குழந்தைங்களோட இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இருக்கும், இல்ல அம்மா அப்பாவோட இருக்கும். யாருக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. கெட்டது நடக்கும்னு சொல்லல, ஆனா இருக்கிற காலங்கள்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சுகம் கொடுத்து நம்ம வந்து அன்பு அரவணைப்போட வாழ்ந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய புண்ணிய காரியம் தான். நீங்க வெளியே போய் தான் புண்ணிய காரியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சகிச்சுக்கிட்டு, ஒருத்தரோட குறைகளை வந்து ஏத்துக்கிட்டு அவங்க நம்ம வந்து அன்பு கொடுக்குறோம், மரியாதை கொடுக்குறோம்னா அதுவே ஒரு பெரிய புண்ணிய கர்மம். சோ சண்டைகள் வரலாம், ஆனா அதை வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்கிட்டு அதுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. சண்டை வருதா, ஓகே பரவாயில்ல, சால்வ் ஆயிட்டு சரி நீங்க கோச்சிக்கிறீங்களா பரவாயில்ல, நான் கோச்சிக்கிறேன்னா பரவாயில்ல, ஆனா திருப்பி சேர்ந்துடணும். ஸோ இதுதான் வந்து கர்ம கணக்கினுடைய பெரிய ஒரு ரகசியம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை அப்படியே அதிகரிச்சு பெரிய விஷயமாகி நாட்களாகி வருஷங்களாகி உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு ஆதங்கத்தை வந்து உட்கார வச்சுட்டு இருக்கோம். ஸோ இது கூட வந்து எவ்வளோ ஒரு பெரிய துக்கம் ஆத்மாக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நல்ல கர்மங்கள் செஞ்சு சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ முடியும். ஓம் சாந்தி.